அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரி 27, 28. அகழ்வரி திருநிலை தனிவழி சிவவெளி எனும் ஓர் அருள்வழி பதிவலர் அருட்பெருஞ்சோதி. அதுக்கான விளக்கம்: அருட்பெருஞ்சோதி அகவல் ஆ என்ற எழுத்தில் தொடங்கி அகர வரிசையில் அவ் வரை எழுதப்பட்டுள்ளது. என்ற எழுத்துக்கு பின் ஆயுத எழுத்தாகிய அக்கு என்ற எழுத்து வர வேண்டிய இடத்தில் திருநிலை என்று எழுதப்பட்டுள்ளது. திருநிலை என்பது ஆயுத எழுத்தை குறிக்கின்றது. இந்த ஆயுத எழுத்து எதை குறிக்கின்றது? மனித முகத்தில் உள்ள 2 கண்களை ஆயுத எழுத்தின் கீழுள்ள 2 புள்ளிகளும் நெற்றிலுள்ள கண்ணை மேலே உள்ள புள்ளியும் குறிக்கின்றது. ஆக இந்த ஆயுத எழுத்தானது முகத்தில் உள்ள முக்கண்களே ஆகும். திருநிலை என்பது ஆயுத எழுத்தையும் முகத்தில் உள்ள கண்களையும் மட்டுமே குறிக்கின்றது என்பதற்கு திரு அருட்பாவில் சான்று உள்ளது. வாரீர் சிதம்பர வள்ளி சிவகாம வள்ளி மணாளரே வாரீர் என்ற கீர்த்தனை பாடலை கவனித்தால் அந்த கீர்த்தனை கன்னிகளும் அகர வரிசையில் எழுதப்பட்டுள்ளன. அங்கும் ஆ என்ற எழுத்திலிருந்து அவ் என்ற எழுத்து வரை வரிசையாக எழுதிய நம் பெருமானார் அவ்விற்கு பின் ஆயுத எழுத்தாகிய அக்கு வர வேண்டிய இடத்தில் கண்ணணியீர் என்று எழுதுகிறார். ஆயுத எழுத்து கண்களே தவிர வேறில்லை என்பது நிரூபணம் ஆகின்றது. முக்கண்கள் ஆகிய 3 புள்ளிகளையும் சேர்த்தால் முக்கோணம், அதாவது மாடம் ஒன்று உருவாகும். அந்த இடத்திற்கு சிற்சபை என்றும் புருவ மையம் என்றும் இன்னும் எவ்வளவோ பெயர்கள் வழங்குகின்றன. திருநிலையாகிய தனிவழி சிவவெளி எனப்படும் அருள்வெளியாகிய இடத்தில் வளர்கின்ற அருட்பெருஞ்சோதி. மனதை கட்ட வேண்டிய இடம் இந்த புருவ மையம்தான். மனம் அங்கே அடங்கினால் அங்கே தோன்றுவது ஒப்பற்ற வெளி. மனம் அடங்கி சும்மா இருக்கும் நிலையில் ஏற்படுவதே சிவானுபவம். அருள் விளங்குவதும் அதே இடம்தான். எனவேதான் அந்த புருவ மையம் திருநிலை தனிவழி சிவவெளி அருள்வெளி என்றெல்லாம் கூறப்பட்டது. முக்கண்கள் எனப்படும் புருவ மையம் ஆகிய சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி அனுபவம் வளருமாம். அதற்கு சான்று ஒரு நிலை இதுவே உயர்நிலை எனும் ஒரு திருநிலை மேவிய சிவமே சிவமே. இது அகவல்வரி 950. திருநிலை என்பது சிவமாகிய அருளை அடையக்கூடிய பெருநிலை என சுட்டி காட்டப்பட்டுள்ளது காண்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.